தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, கடந்த சில மாதங்களாக நாம் ஒரு நல்ல அருமையான தலைப்பின் கீழ் இறைவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த செய்திக்கு, தேவ செய்திக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். இந்த தலைப்பின் ஊடாக இதுவரைக்கும் நாம் 23 பாகங்கள் தியானித்து இப்பொழுது 24வது பாகத்திற்குள் கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நாம் நுழைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 24வது பாகத்தில் நாம் யாரை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ஒரு நிஜ உலக கதாநாயகன், பல நிஜ உலக கதாநாயகர்களை இதுவரைக்கும் நாம் தியானம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர் போதனையாக இன்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோனா என்று சொல்லப்படுகிற மைனர் ப்ராஃபட் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் ஜோனா என்று சொல்வார்கள். அந்த யோனாவை குறித்து, இந்த ஜோனா அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பாக நான் எப்பொழுதுமே வழக்கமாக இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மாபெரும் தலைப்பிற்கு 11 துணை தலைப்புகளை நான் எழுதி வைத்து இருக்கிறேன். அதை வாசித்த பிறகுதான் தேவனுடைய செய்திக்கு ஊடாக நாம் கடந்து போவோம், தியானம் செய்வோம். அதன்படி இந்த நாளிலே அந்த 11 துணை தலைப்புகளை முதலாவது நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, முதலாவது, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாருடைய பெயரும் அவருக்கு தெரியும், அதில் சந்தேகமே கிடையாது. 2, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார். 3, எதற்காக அழைத்தார். 4, எந்த சூழ்நிலையில் அழைத்தார். 5, அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன. 6, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நிறைய உதாரணங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம், யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில வாரங்களிலே புதிய ஏற்பாட்டிற்குள் நாம் நுழைந்து விடுவோம். அங்கே யாரையெல்லாம் இறைவன் பெயர் சொல்லி அழைத்தார் என்பதை, அவர்களோடு கூட என்ன பேசினார், அவர்களுக்கு கொண்டு என்ன செய்தார் என்பதையெல்லாம் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, 7வது குறிப்பு, சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். 8, நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார் நம்முடைய பெயர்கள், உங்களுடைய பெயர்கள், எங்களுடைய பெயர்கள், எல்லாருடைய பெயரையும். ஏனென்றால் அவர் தானே நம்முடைய தகப்பன் தாய், நம்முடைய சிருஷ்டி கர்த்தர், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தராய் அவர் இருக்கிறபடினாலே நம்முடைய தகப்பன் தாய் என்ற ஸ்தானத்தில் இருந்து நம்முடைய பெயர்களை எல்லாம் அவர் ஞாபகம் வைத்திருக்க விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். 9, நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் தெரியுமா? எல்லாமே தெரியும். நீங்கள் ஐடியில் இருந்தால் கூட தெரியும். நான் பிஸ்னஸ்மேன் என்றது அவருக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷியும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த கம்பெனியில் வேலை செய்கிறார்கள், எவ்வளோ சம்பளம் வாங்குகிறார்கள், அவருடைய விலாசம் என்ன, எல்லாமே அவருக்கு தெரியுங்க. 10, வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். 11, சங்கீதம் 147:4 இப்படியாக வருகிறது, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எல்லாம் எண்ணி அவைகளை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய பெயர்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் படைத்த வானத்திலே அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற இரவிலே அந்த நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறது. கண்களை மூடி மூடி திறக்கிற இது போல அந்த நட்சத்திரங்கள் மின்னுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அந்த நட்சத்திரங்களின் நட்சத்திரத்தின் பெயர்களை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றும் நாம் இந்த இடத்துல பார்க்க முடிந்தது. இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மாபெரும் தலைப்பிற்கு நாம் வேத குறிப்பாக 2 முக்கியமான குறிப்புகள், நிறைய குறிப்புகளை எடுத்து நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அதில் மிகவும் முக்கியமான 2 குறிப்புகளை நான் வாசித்து விடுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இப்படியாக வருகிறது, 43வது அதிகாரம் 1 வசனத்தில், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். ரொம்ப கிளியராக இருக்கணுங்க.
நம்ம யார் சிருஷ்டித்தார் என்பதில் குழப்பமே இருக்கக்கூடாது. எவ்வளோ அழகாக தேவன் சொல்லுகிறார் பாருங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. பழைய பெயரை, தகப்பன் தாய் வைத்த பெயரை ஞாபகம் வைத்து யாக்கோபே என்று அழைத்தவர் உடனடியாக அவர் பெயரை மாற்றி இப்போது உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். ஏனென்றால் அதற்கு காரணம், நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய் என்பதை நான் அறிவேன் என்று அவரோடு கூட பேசினதாக நாம் பார்க்கிறோம். இந்த தலைப்புகள், இந்த வேத குறிப்புகளை வைத்து தான் நாம் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மாபெரும் தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர் போதனையாக இன்று பாகம் 24க்குள் கர்த்தருடைய பெரிதான கிருபையிலே நாம் நுழைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோனா அவர்களை குறித்து நாம் தியானம் செய்வதற்கு முன்பாக படைத்தவரை குறித்து, படைப்பாளிகளாகிய நம்மை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், ஆணும் பெண்ணுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நம்மை குறித்து இறைவன் பெரிதான திட்டங்களை வைத்து பல தீர்மானங்களோடு கூட இந்த பூமியை சிருஷ்டித்து இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் படைத்தவர் படைப்பாளிகளாகிய உங்களுடைய கையிலே என்னுடைய கையிலே கொடுத்து இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி யாருமே இந்த பூமியில செய்ய முடியாது. படைத்த தேவன் ஒருவர் தான். அவர் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு அடையாளம். ஆகவே படைத்தவர் யார், படைக்கப்பட்ட நம்மை பார்த்து இறைவன் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நாம் வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் பொழுதுதான், எப்படி நீங்கள் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதை படைத்தவர், அதை உருவாக்கினவர் ஒரு 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 அழகாக ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு மேனுவலை கையில் கொடுப்பார். அது இலவசமான குறிப்பாக அது இருக்கும் அந்த புத்தகம். அதை நாம் படித்து விட்டு தான் எந்த ஒரு பொருளையும் அல்லது வாகனத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தயாரிப்பாளர் அறிவுரை கூறுகிறார். இந்த அழிந்து போகிற இந்த உலக பொருட்களுக்கே தயாரிப்பாளர் கண்ணும் கருத்துமாக அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள தேவன் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவருடைய ஜீவனை ஊதி இருக்கிறாரே, அவர் நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்படி தெரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறவர்கள் அநேகர் இந்த பூமியிலே சீர்கட்டு போகிறார்கள் அல்லது சீரழிந்து போகிறார்கள். இறைவன் கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள் வரைக்கும் கூட வாழ முடியாமல் அவர்கள் மரணத்தை வெகு சீக்கிரத்தில் தொட்டு விடுகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்களே, அதற்கு உதாரணமாக நீங்கள் வெளியிலே உங்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும்பொழுது பல சாலைகளிலே சுவர்களிலே மரண அஞ்சலி என்று ஒரு வால் போஸ்டர்ஸ் எங்கே பார்த்தாலும் பார்க்க முடியும். அதில் இருக்கிற ஏஜ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். சமீப காலமாக நிறைய பார்க்குறேன். 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, 25 வயசு திருமணம் ஆன ஒரு 5 வருடம் 10 வருடத்திற்குள்ளே மரணத்தை தழுவுதல், அல்லது 50லிருந்து 60க்குள் நிறைய பேர் சாகிறது, அல்லது 60லிருந்து 70, 70லிருந்து 80, அதற்கு மேலே நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியல. இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற நிறைய பேர் கண்ணம் மூடுறாங்க. ஆண்டவருடைய சித்தமாது படைத்தவர் என்ன சொல்லுகிறார்? மனுஷனுடைய ஆயுசு காலம் 120 ஆண்டுகள், 120 இயர்ஸ், ட்ரிபிள் டிஜிட்டல் வாழணுங்க. 100க்குள்ளே நம்ம 99 வாழ்ந்தா கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது அந்த வார்த்தையை நாம் இந்த மனுஷன் இயங்குவதற்கு பயன்படுத்தவில்லை. இப்போது ஒரு காரை நம்ம டிரைவ் பண்ணணும்னு சொன்னால் டயர் இருந்தாலும், இன்ஜின் இருந்தாலும், அதில் ஏசி மிஷின் இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும், காற்று அடித்து தயார் நிலையில் அந்த டயர் இருந்தாலும் டிரைவ் பண்ணுவதற்கு ஃபியூல் இருக்கணுங்க, பெட்ரோல் இருக்கணும் அல்லது டீசல் இருக்கணும். இப்பொழுதெல்லாம் சமீப காலமாக மின்சார வாகனங்கள் வந்து விட்டது. அந்த பேட்டரி ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும். இப்படி நீங்கள் தயார் நிலையிலே வைக்கும் பொழுது தான் அந்த வாகனம் நீங்கள் நினைக்கிற இடத்திற்கு ஓட்டி செல்ல முடியும். எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அது ஓட்டலாம். 1 கிலோமீட்டர் 1 லிட்டர் பெட்ரோல், அது 1 லிட்டர் டீசல், அல்லது இத்தனை மணி நேரம் நீங்கள் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணும்பொழுது இத்தனை கிலோமீட்டர் நீங்கள் டிரைவ் பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல
அதற்கும் மேலாக நமக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்த தேவாதி தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வாய்சு நாட்கள் 120 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார். 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள் எல்லாம் இறைவனுடைய சித்தம் அல்ல, விருப்பம் அல்ல. 120 வயது வரைக்கும் வாழ்ந்து என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்டீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்களும் நானும் வாழ வேண்டுங்க. அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பை சுவைத்தவர்களாக, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக, எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மலைகள், அதனுடைய அழகுகள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுற கடல்கள், இதெல்லாம் பார்த்து ஆசைப்படுறது ஜனங்க ஓடுறாங்க பாருங்க. அதுபோல் நீங்களும் நானும் ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக, சாட்சியுள்ள மனுஷனாக, மனுஷியாக, குடும்பமாக இருக்கும் பொழுது அநேகர் உங்களிடத்திலே வந்து, நீங்கள் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு அழகாக சண்டை சச்சரவு இல்லாமல், எந்த விதமான பிணி இல்லாமல், நோய் இல்லாமல், இவ்வளவு ஒரு சமாதானத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, வியாதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்க வருவார்கள். அப்படி வர வேண்டும் என்பதற்காக தான் உங்களையும் என்னையும் 120 ஆண்டுகள் வாழ வைக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்களே, நான் விரும்புகிறேன், நிச்சயமாக ட்ரிபிள் டிஜிட்டலை தொட வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், விரும்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இறைவன் ஆத்தர் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த மனுஷனை உருவாக்கின கதா ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் தானே நம்மை படைத்தவர், அவருக்கு தெரியுமே. எலும்புகள் என்ன அளவிற்கு ஒரு அயன் ராடு போல இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள. இந்த டைஜஷன் சிஸ்டம் எல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி சாப்பிட்றோம், அது எப்படி மலமா வெளியே வருகிறது, நீங்களும் நானும் செய்கிற காரியம் என்ன, வாய் நிறைய சுவைத்து சாப்பிடுகிறோம். அவ்வளவு அழகாக இறைவன் மரக்கறிகளையும் மற்றும் எல்லா விதமான மட்டன், சிக்கன், சீ ஃபுட் என்று சொல்லப்படுகிற ஃப்ரூட்ஸ் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் விரும்பி என்ன பண்ணுறோம், 3 வேளை உட்கொள்ளுகிறோம். உள்ளே போன மாத்திரத்தில் நீங்கள் செய்கிற காரியம் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், படிக்காதவனாக இருந்தாலும், நீங்களும் நானும் சும்மாதான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இறைவன் உள்ளுக்குள்ளே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை செய்யும்படியாக தான் நம்முடைய 6.5 லிட்டர் ரத்தம் சரியாக கீழே இருந்து மேலே ஓடி, மேலே இருந்து கீழே ஓடி வந்து அதை சரியான முறையில் அது பம்ப் பண்ணும்படியாக இருதயத்தை வைத்திருக்கிறாரே. அது ஒரு பம்பிங் ஸ்டேஷனாக நான் பார்க்கிறேன். ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது, பம்பிங் ஸ்டேஷன் நமக்குள்ளே இருக்குது, பியூரிஃபிகேஷன் மிஷின், அப்படிப்பட்ட ஒரு இயந்திரம், அப்படிப்பட்ட ஆர்கன் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். இதற்கெல்லாம் நீங்கள் நானும் கொடுத்த விலை என்ன? எல்லாம் இலவசம். ஆகவே தான் அடிக்கடி சொல்லுவேன், பிரியமானவர்களே, என்னுடைய சத்தியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது இறைவனுடைய பெரிதான கிருபையில் நீங்கள் அநேகருக்கு முன் உதாரத்துவம் உள்ள, சாட்சி உள்ள ஒரு மனுஷியாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு இறைவனுடைய பிரதான கிருபைகளிலே அவருடைய ஆலோசனை பெற்று உங்களுக்கு இலவசமாக போதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். இறைவனுடைய வார்த்தையை உங்களுக்கு உணவுகளைப் போல, உணவு உட்கொள்ள நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அது போல பக்குவப்படுத்தி இறைவனுடைய வார்த்தையை எப்படி பகுத்து போதிக்க வேண்டும் என்பதை அறிந்தவனாக, புரிந்தவனாக உங்களுக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, தயவு செய்து, வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியம். இந்த நாளிலே எங்கே பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், திருமணமான மாத்திரத்தில் அல்லது கள்ளக்காதல், கணவன் மனைவியை கொன்றான், மனைவி கணவனை கொன்றான், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், எங்கே பார்த்தாலும் தலை விரித்தாடுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சத்திய வேதம் சொல்லுகிறது, இந்த புத்தி இல்லாத மனுஷன் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறபடினாலே அகால மரணம் அடைந்து விடுகிறான். இப்பொழுதெல்லாம் சாகடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, மட்டன் சிக்கனை கட் பண்ணுற போல, ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணுற போல, காய்கறியை கட் பண்ணுறது போல பல துண்டுகளாக வெட்டி குறுக்குறாக பல இடங்களில் வீசி செல்கிறார்கள். எப்படிப்பட்ட கயவர்கள் வாழ்கிற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த சத்திய வேதம் எனக்கு மிகவும் தேவை. இது என்னுடைய போஜனம். ஆகவே தான் இறைவன் யோசுவாவிடத்தில் சொல்லும் பொழுது, என்னுடைய வார்த்தையை கவனி, உன் செவியை சாய், என்னுடைய வார்த்தைக்கு உன் செவியை சாய், என்னுடைய வார்த்தையை நீர் படி, அதை வாசி, அதன் மேல் உன் விசுவாசத்தை வை, இரவும் பகலும் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிரு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன்னுடைய வழியையும் நீ வாய்க்க பண்ணுவாய். வழி என்பது நம்முடைய வாழ்க்கையின் வழி. முடிவு பரியந்தம் 120 ஆண்டுகள் அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்? சாட்சியுள்ள ஜீவியத்தோடு கூட வாழ்ந்து கடந்து போயிருக்கிறார்களே. பெரியமானவர்களே, நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். மோசே அவர்கள் சொன்னார், மனுஷனுடைய ஆயுசு காலங்கள் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகள் அவன் வாழலாம் என்று சொல்லியிருந்தார்.
ஆனால் சொன்னவர் 130 ஆண்டுகள் வாழ்ந்து போயிருக்கிறார் பிரியமானவர்களே. அடுத்த வாரிசு யோசுவா, அவர் ஒரு 110 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். காலேப் ஒரு 100 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். கடந்த 23வது பாகத்தில் நாம் தியானம் செய்த யோபு அவர்கள் 130 ஆண்டுகள் வாழ்ந்து கடந்து போனார் என்று பார்க்கிறோம். 4 தலைமுறைகளை பார்த்து போனார் என்று சொல்லப்படுகிறார். அப்படி வாழ்ந்தால்தான் அவர்களை குறித்து நாம் இன்று தியானம் செய்ய எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல இந்த நூற்றாண்டிலே அந்த காலங்களில் அவர்கள் வாழ்ந்தது எப்படி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல் இன்று நீங்களும் நானும் இந்த 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. கர்த்தருடைய பிள்ளைகளாக, அவருடைய சத்தியத்தை பெற்ற ஜனங்களாக நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, அப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தருக்குள் நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயரத்தில் கொண்டு வந்து வைப்பார். ஆயுள் நாட்கள் உள்பட, பொருளாதார ஆசீர்வாதம் உள்பட, தெய்வீக சுகம் உள்பட, தெய்வீக பாதுகாப்பு உள்பட, தெய்வீக அறிவு மற்றும் ஞானம் உள்பட, தெய்வீக சமானம் உள்பட, இதெல்லாம் ஒரு பெரிய ஹெவன்லி பேக்கேஜ். இந்த பூமியில் கொடுக்கவே முடியாதுங்க. என்னுடைய மெய் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த பூமி கொடுக்கவே முடியாது. என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய மெய் சமாதானத்தை, நான் என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்ட மெய் சமாதானத்தை நான் உங்களுக்கு இந்த பூமியில் வைத்து போகிறேன். இதை எடுத்து நீங்கள் பலன் பெறுங்கள், பயனடையுங்கள், சமாதானத்தோடு கூட வாழுங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏங்க பிரச்சனை வருது? இன்னும் யோனாவுக்குள்ளே போகவே இல்லை. இதை இன்னைக்கு முடியல சொன்னால் நான் அடுத்த பாகத்தில் யோனாவை டச் பண்ணுவேன். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு வியாதிகளில் இருக்கிறாங்க, நிறைய மருத்துவமனைகள் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஏன் நிறைய மருத்துவமனை உருவாகி இருக்கிறது பெரிய பங்காளர்களே? ஏன் இவ்வளோ டாக்டர்ஸ் வராங்க? எவ்வளோ காம்படிஷனாக இருந்தாலும், எத்தனை கோடி செலவு பண்ணாலும், பேங்க்ல லோனாவது வாங்கி டாக்டருக்கு படித்தா பெரிய பணக்காரனாகலாம், கோட்டீஸ்வரன் ஆகலாம்னு சொல்லி வராங்களே. டாக்டர்களே நான் வந்துட்டு குறை சொல்லுவதற்காக நான் சொல்லவில்லை. இறைவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையிலே மருந்து இருக்கிறது, அவசியம் இருக்கிறது, உடலுக்கெல்லாம் இது ஆரோக்கியம் என்று நம்மை உருவாக்கின தேவன் வெறும் சரீரத்திற்கு மட்டும் ஆரோக்கியம் கொடுக்கிற தேவன் இல்லைங்க. நம்முடைய மனதின் மனுஷனுக்கு ஆரோக்கியம் தருகிறார். எதன் மூலமாக? இந்த வார்த்தையை மனுஷன் அறியும் பொழுது, கர்த்தரை அறிகிற அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அறிவை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் மனதின் மனுஷன் சந்தோஷமாக வாழ முடியும், சமாதானத்தோடு கூட வாழ முடியும். சமாதானம் ரூல் பண்ணும் பொழுதுதான் உள்ளே இருக்கிற அந்த ஆவி, இந்த சரீரம் எல்லாமே 120 ஆண்டுகள் தெய்வீக சுகத்தோடு, தெய்வீக பலத்தோடு கூட போக்கும் வரத்துமாக இருக்க முடியும். பெரிய பங்கு இது ரகசியம் அல்ல, ஓப்பன் மெசேஜ். அதனால தான் உங்களுடைய கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் உங்களுடைய பாஷையில், தாய் பாஷையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. உங்கள் ஆப்பில் ஹோலி பைபிள் டவுன்லோட் பண்ணுங்க. நீங்கள் என்ன பாஷை பேசக்கூடியவர்களாக இருக்கீங்களோ அந்த பாஷையிலே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன் 10+2 என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 10 கட்டளைகளை கொடுத்தார் யெகோவா தேவன். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் 2 கட்டளைகளை, கற்பனைகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இந்த 10+2 கற்பனைகளை அல்லது கட்டளைகளை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் என்பவன் தவறுகிறவன் தான். அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால் யார் காட்டுவார்கள்? இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது ஒரு கண்ணாடி போல் இருக்கிறது. நம்முடைய முகத்தை பார்க்கிறோமே, கண்ணாடிக்கு முன்பாக நின்று தலையை சீவுகிறோமே, அதுபோல் உள்ளான அந்த மனுஷன், அந்த மனதின் மனுஷன், ஆவியின் மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதற்கு ஒரு முக கண்ணாடியை போல இந்த பரிசுத்த வேதாகமம் நம்மை குறித்து அது காட்டுகிறது. நான் எப்படிப்பட்ட மனுஷன், நான் பொய்யனா அல்லது பொய் பேசாதவனா, நல்லவனா அல்லது கெட்டவனா, எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் காட்டக்கூடிய கண்ணாடியாக தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே படைப்பால் என்ன சொன்னார், மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன சொன்னார்கள் என்பது முக்கியமே அல்ல. பலர் பல விதமாக பேசுவார்கள். இயேசுவானவரையே பலர் பல விதமாக பேசினார்கள். பிசாசின் தலைவன் என்று சொன்னார்கள், போஜன பிரியன் என்று சொன்னார்கள், போஜன பான பிரியன் என்று சொன்னார்கள், பிசாசுகளை கொண்டு அற்புதங்களை செய்கிறான் என்று சொன்னார்கள். எல்லாம் அவன் இவன் என்று பேசினார்கள். தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை வாய் கூசாமல் பேசினது இந்த உலகம். ஆகவே அந்த உலகம்தான். ஆகவே தான் இயேசு சொன்னார், பச்சை மரத்திற்கு இப்படி செய்வார்கள் என்று சொன்னால் பட்ட மரமாகிய உங்களுக்கு எப்படி செய்வார்கள் என்று சொன்னார். ஓநாய்களுக்கு முன்பாக ஆடுகளை விட்டு போகிறது போல நான் போகிறேன், மிகவும் கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொன்னார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னார். விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னார். ஜபத்தில் உறுதியாக தரித்திருங்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்காதுங்க. எந்த கல்லூரியிலும் கிடைக்காது, எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடைக்காது, எந்த பள்ளியிலும் கிடைக்காது. இலவசமாய் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாட புத்தகம். இதை படிக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும்
நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை கொண்டு போயிட்டு நகரத்தில் அல்ல அல்லது கிராமத்தில் அல்ல, மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போய் என்னை விட்டுட்டா கூட நான் அந்த இடத்துல நான் வளர ஆரம்பிச்சிடுவேன். 120 ஆண்டுகள் வாழ்ந்து காண்பிப்பேன். ஏன்னா மனுஷன் எங்கே இருக்கிறானோ அங்கே படைத்தவர் கூடவே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை படைத்திருக்கிறேனே, என்னுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய சாயலின்படியும் என்னுடைய ரூபத்தின்படியும் அன்போடு கூட உன்னை சிருஷ்டித்திருக்கிறேனே, நீ என்னோடு கூட இருக்க வேண்டும். ஒரு காதலன் காதலியை நேசிக்கிறதை விட, இந்த காலத்தில் இருக்கிற காதலெல்லாம் கத்திரிக்காய் காதலுங்க. கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வரும்னு சொல்லுவாங்க. கடை தெருவுக்கு வந்த உடனே கொலையும் அட்டுழியங்களும், திருமணம் ஆவதற்கு முன்பாகவே கர்ப்பம் தரிப்பது, அதை அழித்து போடுவது, இப்படி நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பூமியில், இந்த உலகத்தில். எல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாதது போல இருக்காதீங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அஞ்ஞானிகள் அதை செய்கிறார்கள். நீங்களும் நானும் ஞானமுள்ள தேவனை வணங்குகிறபடினாலே, அல்லது ஞானமுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இந்த சத்தியத்தை ஒரு வேலை கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த இறைவனுடைய பக்கத்தில் நீங்கள் வர வேண்டும். அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே மேலும் ஒரு நிஜ உலக கதாநாயகனை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம் என்று சொன்னோம் அல்லவா? அந்த கதாநாயகனுடைய பெயர் யோனா என்று பார்க்கிறோம். 2 பெரிய மாநகரம், அதில் ஏற்பட்ட பொல்லாத காரியங்கள் என்ன என்பதை இறைவன், 2 மாநகரமும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில், ஒன்று ஆதியாகம புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். 18-19 அந்த இடத்துல சோதோம் கொமோரா என்ற மகா பெரிய நகரத்தை குறித்து, அந்த பட்டணத்தை குறித்து, எப்படி அந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டது, எதற்காக கவிழ்க்கப்பட்டது என்று ஆதியாகம புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும், 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அதே போல யோனா புத்தகத்தில், யோனா என்பவர் ஒரு சிறிய தீர்க்கதரிசி, மைனர் ப்ராஃபெட் என்று சொல்லுவார்கள், அழைப்பார்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு மாநகரம் அழிக்கப்பட வேண்டும் என்று தேவன் முன்குறித்தார். அந்த பட்டணத்தின் பெயர் சோதோம் கொமோரா என்று பார்க்கிறோம். இதில் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், ஆபிரகாம் அவர்கள், அவருடைய சித்தப்பா மகன் என்று சொல்லப்படுகிற லோத் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் ஒரு மகா நகரம் அழிக்கப்பட்டது. அந்த நகரத்தின் பெயர் தான் சோதோம் கொமோரா என்று சொல்லப்படுகிறது. அந்த சோதோம் கொமோரா ஏன் அழிக்கப்பட்டது என்று பார்த்தால், அந்த நாட்களிலே வாழ்ந்த பொல்லாத மனிதர்கள் ஆணுக்கு ஆண் சம்போஜனம் பண்ணினதாகவும், பெண்ணுக்கு பெண், அதாவது ஹோமோசெக்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த அளவிற்கு ஒரு முரட்டாட்டம் பிடித்த ஜனங்களாக அவர்கள் மாறி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன், அவருடைய சித்தப்பா மகன் என்று சொல்லப்படுகிற லோத் அவர்களை தெரிந்து கொண்ட தேவன் அவர்களிடத்தில் பேசுகிறார். முதலாவது ஆபிரகாம் அவர்களிடத்தில் பேசுகிறார், நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகிறேன், அடுத்த ஆண்டிலே இதே நேரத்தில் உனக்கு ஒரு மகனை கொடுக்க போகிறேன், அவருடைய பெயர் நீங்கள் ஈசாக் என்று வைக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிவிட்டு, உணவருந்தி விட்டு இந்த காரியத்தையும் சொல்லுகிறார், என்னுடைய கண்களுக்கு முன்பாக சோதோம் கொமோரா என்ற இந்த பட்டினம், உன்னுடைய கசின் பிரதர் வாழ்ந்து கொண்டிருக்கிற, லோத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பட்டினம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக மிகவும் பெரிய ஒரு பொல்லாப்பான ஒரு நகரமாக மாறிவிட்டது என்று அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து விடுகிறேன். அப்பொழுது கர்த்தர், அதாவது 19வது அதிகாரம் 24வது வசனம், அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி, அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். பிறகு லோத்துடைய மனைவி கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். இங்க என்னென்ன விஷயமே, தேவனுக்கு முன்பாக நாம் கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது இப்பொழுது நம்ம கொஞ்ச நேரத்தில் யோனாவை குறித்து நம்ம தியானம் செய்து கொண்டிருக்கிறோமே. அந்த யோனாவின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் தேவன் எப்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். அதாவது நினைவே பட்டினத்தை. சரி, இந்த யோனா பட்டினத்திற்குள்ள கடைசி வரைக்கும், அதாவது லோத்துடைய 2 மகள்கள் இருந்தார்கள் அல்லவா,
அந்த மகள்களுக்கு நிச்சயம் பண்ணியிருந்த 2 மகன்களை, அதாவது மருமகன்களாக ஆவதற்கு ஆயத்தமாக இருந்த அந்த 2 மகன்கள் கூட, மருமகன்கள் கூட திருமணம் செய்து கொள்ளவில்லை. நிச்சயம் செய்து வைத்திருந்தார் லோத்து அவர்கள் தன்னுடைய மகள்களுக்கு. ஆனால் அவர்களிடத்தில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கிறார், அப்பா இறைவன் எங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார், இந்த பட்டினம் சோதம் கொமோரா மிகவும் ஒரு அலங்கோலம் ஆகியிருக்கிறது, இறைவனுடைய கண்களுக்கு முன்பாக அது தீட்டுப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னுடைய மகள்களை கட்டிக்கொள்ளக்கூடிய கணவன்மார்கள், ஆகவே நாங்கள் தப்பித்து போக வேண்டும் என்று இருக்கிறோம், எங்களோடு கூட எங்களுடைய குடும்பத்தோடு கூட என்னோடு என் மனைவியோடு 2 மகள்களோடு கூட என்னுடைய மருமகன்களாக ஆகப் போகிற நீங்கள் இருவரும் என்னோடு கூட வந்துவிடுங்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நாளிலே கயவர்கள், நீ ஒரு பைத்தியக்காரன், இறைவன் உங்களிடத்தில் இப்படி அழிப்பேன் என்று சொன்னாரா, அவர் அழித்தால் அழிக்கட்டும் என்று சொல்லி தன்னாவட்டில் இருந்தாங்க, திமிரா இருந்தாங்க, கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, மேட்டிமையா இருந்தாங்க. கந்தகத்தையும் அக்னியையும் சேர்த்து, அக்னி மட்டும் வந்து அந்த பட்டணத்தை அழித்திருந்தாலும் ஜனங்கள் சுட்டெரிக்கப்பட்டிருப்பார்கள். கந்தகம் என்று சொல்வது மேக்னெட், அயன், இரும்பு கந்தகம், அதோடு கூட அந்த இரும்பு கந்தகத்தை பற்ற வைத்த அக்னி, 2ம் சேர்ந்து அந்த பூமி அழித்துப்பட்டது. லோத்துடைய மருமகன்களாக ஆக வேண்டிய அந்த 2 மகன்கள் கூட அவர்களோடு கூட அந்த சோதம் கொமோரா பட்டணத்தோடு கூட அழிதே போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய கோபாக்கினை எப்பொழுது வருகிறது என்று பார்க்கும் பொழுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது என்று நான் பார்க்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த நாளிலே ஆபிரகாம் 5 முறை ஜெபிக்கிறார், சோதம் கொமோராவை அழிக்க போறீங்களா, என்னுடைய ரிலேஷன் அங்கே இருக்கிறாங்க, தயவுசெய்து அழிக்காதீங்க, ஒரு 50 பேர் ஒரு பட்டணத்தில் இருந்தால் அழிக்காமல் விட்டுருவீங்களான்னு கேட்குறாரு. நிச்சயமாக அழிக்க மாட்டேன். திரும்பவும் இறைவனுடைய இருதயத்திற்கு கோபம் வராமல் இருப்பதாக 40 பேர், 30 பேர், 20 பேர் என்று சொல்லி அப்படியே குறைச்சிக்கிட்டே வரார். கடைசியாக 10 பேர் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்லுகிறார். கடைசியாக மீதி இருந்தது எத்தனை பேர் தெரியுங்களா? நீதிமான்களே யாருமே இல்லை அந்த இடத்துல. லோத்து ஒருவர் தான். ஆபிரகாமின் நிமித்தமும், ஆபிரகாம் இறைவனுடைய கண்களை கிருபை பெற்றுக்கொண்டாரே, தயவை பெற்றுக்கொண்டாரே, அதன் நிமித்தம் லோத்தையும் அவருடைய மனைவி மகள்களையும் ஆண்டவர் மீட்டுக் கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அப்பொழுதும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், நான் சோதம் கொமோராவை அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கும் பொழுது நீங்கள் யாரும் அதை திரும்பி பார்க்கக்கூடாது, பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொன்னார். ஆனாலும் அந்த மனுஷி என்னதான் நடக்கிறது என்று திரும்பி பார்த்தார்கள். என்ன ஆனது? அப்படியே திரும்பி பார்த்த அந்த மனுஷி, அதாவது லோத்துடைய மனைவி உப்பு தூணாய் நின்று போனார் என்று பார்க்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் வருகிறது என்று பார்க்கிறோமே, பாவத்து நிமித்தம் சாபம் வருகிறது என்று பார்க்கிறோமே, சாபத்து நிமித்தம் மரணம் வருகிறது என்று பார்க்கிறோமே. இந்த சோதம் கொமோராவிற்கு அப்படியே நிகழ்ந்தது பிரியமானவர்களே. ஆனால் நினிவே பட்டினம், கவிழ்க்கப்பட வேண்டிய நினிவே பட்டினம், சோதம் கொமோராவை போல கவிழ்க்கப்பட வேண்டிய நினிவே பட்டினம், அதற்காக தான் இறைவன் யோனாவை தெரிந்து கொண்டு அவரோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஒரு வசனத்தை. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நீங்களும் நானும் அட்டென்ஷன் பண்ணணும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே எங்கள் மூலமாக, இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டிற்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகும் பொழுது அவர் எப்படி அந்த சத்தத்தை கேட்டாரோ, அது போல இன்று தேவனுடைய வார்த்தை உங்கள் இல்லத்திலே வரும்பொழுது, உங்கள் உள்ளத்திலே வரும்பொழுது நீங்கள் கவனமாய் அதற்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்களும் நானும் நன்றாக இருக்க வேண்டும். கவிழ்த்து போடக்கூடாது என்பதற்காக தான், நமக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான், நம்முடைய கீழ்ப்படியாமையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் யோனாவுக்கு அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டானது என்று பார்க்கிறோம் பெரியமானவர்களே. இது ஏதோ சாதாரணமான நாவல் வாசிக்கிறது போல வாசிக்க கூடாது. இதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, இதற்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, இதற்குள்ளே டுனாமிஸ் பவர், வெடித்து செதறும் வல்லமை, இறைவனுடைய வல்லமை ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிறது. அதனால்தான் தான் இயேசு அழகாக சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பூமியில பெரியமானவர்களே? ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும். அப்படிப்பட்ட வார்த்தையை யோனா கொடுத்தார். என்ன வார்த்தை அது? 2வது வசனம், நீ எழுந்து மகாநகரமாகிய, நான் சொல்லல, இறைவன் சொல்லுகிறார், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார்.
ஆனால் இவர் என்ன பண்றாரு, இறைவனை குறித்து இவர் ஒரு சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நான் கூட இறைவனுக்கு ஒரு பேர் வச்சேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தி காட் ஆஃப் இன்னசென்ட். இந்த ப்ராஃபட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஜோனா இஸ் வெரி சென்சிட்டிவ் ப்ராஃபட் என்று எழுதி வைத்திருக்கிறேன். ஜோனா இஸ் எமோஷனல் ப்ராஃபட் என்று எழுதி வைத்திருக்கிறேன். ஜோனா இஸ் ஷார்ட் டெம்பர் ப்ராஃபட் என்று எழுதி வைத்திருக்கிறேன். அவருடைய குணாதிசயம், இப்படிப்பட்ட குணாதிசயம் நம்ம அனைவருக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நான் ஒரு ஷார்ட் டெம்பர் தான். நான் ரொம்ப என்ன மாதிரி கேட்டீங்கன்னா சென்சிட்டிவ் தான், எமோஷனல் தான். இப்படி யோனா அவர்களும் இருந்தார் பிரியமானவர்கள். இது இறைவனுக்கு தெரியும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணப்படும் என்று சொன்னவர் அவர்தான். பலகீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லிக்கொள்ள கடவன் என்று சொன்னவரும் அவர்தான். அவர்தான் நமக்கு ட்ரைனர், வெல் ட்ரைனர். அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஜிம்ல நம்ம சேர்ந்துட்டோம் சொன்னா ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் அழகாக கொடுப்பார். அவருடைய ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னு சொன்னால், அட்மிஷன் போட்டுட்டோம்னு சொன்னால், நிச்சயமாக அவர் தான் நமக்கு டீச்சர், அவர் தான் நமக்கு ப்ரொஃபஸர். அழகாக உங்களுக்கு போதித்து உணர்த்துவார் பிரியமானவர்களே. யோனாவின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, அவர்களுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, ஃப்ரீ டிராவல்லாம் பண்ணல அந்த தீர்க்கதரிசி, அவரே காசெல்லாம் கட்டி, அதுவும் என்ன மாதிரி லோவர் பர்த் எடுத்திருக்கிறார், வாசிக்கிறேன். ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷிக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினார். அவருக்கு ஸ்லாட் எங்கே, அவர் புக் பண்ண டிக்கெட் வந்துட்டு லோவர் பர்த்தில் ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாக. வெளியில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்தாலும் எனக்கு என்ன, இறைவனுடைய கண்களுக்கு முன்பாக நான் வந்துட்டு மறைந்திருக்கணும். அவர் இப்படி சொல்லுவார் அழிப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் மனஸ்தாபப்பட்டு அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா, லூக்கா சுவிசேஷத்தில் வாசகம் இல்லையா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. யோனாவுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய அவருடைய வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு எனக்கு உங்களுடைய வார்த்தை வருது, நினிவேக்கு நேராக போ, அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுவீங்க, நான் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அவங்க மனம் திரும்பின உடனே மனஸ்தாபப்பட்டு அவர்களை நீங்கள் ரட்சிப்பீங்க, அவங்களை அழிக்க மாட்டீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும் அண்ணன் அவரே முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, இறைவன்கிட்ட பேசாமல் அப்புறம் பேசுகிறாரு. இறைவன்கிட்ட பேசாமல் டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு இறைவன் வந்துட்டு நினிவேக்கு போக சொன்னால் அவர் தர்ஷீஸுக்கு போகிறார். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி வந்துட்டு முரட்டாட்டம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில உண்டு. இறைவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, இறைவனுடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது அதை கவனமாய் கேட்டு அதனுடைய செய்யும் பொழுது ஆசீர்வாதம் எப்பொழுது வரும்னு தெரியுங்களா? கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமல் நிமித்தம் பாவம், சாபம், மரணம் எல்லாமே வருது. அந்த பேக்கேஜ் நமக்கு எதுக்கு? அந்த பேக்கேஜ் வந்துட்டு உலக மக்களுக்கு, அதாவது தேவனே வேண்டாம், வானத்தையும் பூமியையும் படைத்த இந்த யெகோவா தேவன் வேண்டாம், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற, மீட்பை கொடுக்கிற, சமாதானத்தை கொடுக்கிற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே உங்களுக்கு வாசலாய் இருக்கிறேன், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், என் வழியாக தான் நீங்கள் பரலோகத்திற்கு வர முடியும், நான் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, இவர் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு அந்த பேக்கேஜ். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பேக்கேஜ் வந்துட்டு சந்தோஷம், சமாதானம், தெய்வீக சுகம், தெய்வீக பாதுகாப்பு, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, நீடித்த ஆயுசு காலங்க. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு வயது 60 முடிந்து 61 வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதனுடைய பெரிதான கிருபையில பிள்ளைகளை பார்க்க கிருபை கொடுத்த தேவன் பிள்ளைகளுடைய பிள்ளையையும் பார்க்கும்படியாக எனக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவனுடைய வார்த்தை எவ்வளவு ஒரு உண்மையுள்ளதாக இருக்கிறது. என்னை பெற்றெடுத்த தகப்பன், அவருடைய பெயர் நாராயணன், ரட்சிக்கப்படாமலே கண்கள் மூடிவிட்டார். அவர் எங்களை மட்டும்தான் பார்த்தார். பிள்ளைகள் வயதுக்கு வந்ததை கூட அவர் பார்க்காமல் கண்களை மூடிவிட்டார். அவருடைய பேர குழந்தைகளை எப்படி பார்க்க முடியும்? 42 வயதில் கண்களை மூடிவிட்டார். அதற்காக தான் சொல்லுகிறேன், இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறது பிரியமானவர்களே.
யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஆண்டவர் சும்மா விடுவாரா? உடனே என்ன பண்ணார்? ஆண்டவர் கீழ்காற்ற வர பண்ணாரு. மாலுமியை வந்துட்டு ரொம்ப தவிக்கிறாரு. ஏன் இப்படி திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்குன்னு தெரியலையே என்று சொல்லி கீழே வந்துட்டு பார்க்கத்தான் நம்முடைய யோனா அவர்கள் வந்துட்டு படுத்து நித்திரை போகிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது 7வது வசனம் இப்படியாக வருது, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் என்று ஒருவர் பேசிக்கொண்ட பொழுது யோனாவின் பேருக்கு அந்த சீட்டு வந்தது. 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர் எடுத்து கேட்குறாங்க, நீ யாரு, எவரு, உன்னுடைய ஜாதி என்ன, நீ எந்த ஊர்க்காரன், நீ என்ன தொழில் செய்கிற, நீ எந்த இடத்துல இருந்து வர, நீ எங்கே போகணும், இதெல்லாம் கேட்கும் பொழுது அவர் 9வது வசனம் இப்படியாக வருது. அதற்கு அவன், நான் எபிரேய சமூகத்தை சார்ந்தவன், அதாவது இஸ்ரவேலுடைய வாரிசு, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் ஆகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நிச்சயமா அவர் நல்ல ஒரு பயபக்தி உள்ள ஒரு ப்ராஃபட்டுங்க. மைனர் ப்ராஃபட்டா இருந்தாலும் பயபக்தி உள்ள இறைவனுக்கு அந்த பயபக்தி என்று சொன்னால் ரொம்ப பிடிக்கும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானும் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அவருடைய பயபக்தியை கண்ட தேவன் அவருக்கு ஒரு லெசன் கொடுக்கிறார், அவ்வளவுதான். அப்போ இப்படியே அந்த சம்பாஷணை போய்கொண்டிருக்கும் பொழுது 12வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். அவருக்கு புரியுது, என்னால் தான் இந்த பிரச்சனை, நான் செத்தா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் யாரும் சாக வேண்டாம், நான் சாகத்துக்கு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா என்னுடைய இறைவனுடைய சத்தத்தை கேட்டேன்னா அவருடைய சித்தத்திற்கு என்னால் கீழ்ப்பட கூடாமல் நான் இந்த கப்பலில் ஏறிவிட்டு தயவு செய்து என்னை இந்த சமுத்திரத்திலே தூக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அது அமர்ந்திருக்கும். என் நிமித்தம்தான் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்கிறார். எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க அந்த தீர்க்கதரிசிக்கு. 15வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. முதல் அதிகாரம் 15ல் யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு அமர்ந்தது என்று பார்க்கிறோம். இறைவன் எந்த அளவிற்கு பாருங்க, அந்த காற்றையும் கடலையும் அடக்குகிறவர் அவர்தான், அமர்த்துகிறவர் அவர்தான், பெருங்காற்றை உண்டாக்குகிறவரும் அவர்தான், எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இறைவனுடைய மகள்களாக நீங்களும் நானும் வாழ்கிறோம், வளம் வருகிறோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இது தமிழில் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இது ஒரு கொடுப்பனை அப்படின்வாங்க. கொடுப்பனை நம்ம என்ன கொடுத்து வச்சோம்? அவர்தான் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் நமக்காக எவ்வளோ பெரிய பிராயசித்தம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய ரட்சகர். அவருக்கு தான் எல்லாமே தெரியும். எப்படி வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டு பண்ண வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அப்பொழுது 17வது வசனம் எப்படியாக வருகிறது, யோனாவை விழுங்கும்படி சமுத்திரத்தில் தூக்கி போட்டவுடனே சமுத்திரம் அமர்ந்து போய்விட்டது. அதற்கு பிறகு யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றில் யோனா பகல் 3 நாள் இருந்தார். அந்த மீனின் வயிற்றில் இருந்த யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அது ஒரு பெரிய ஜெபம். அது 2வது அதிகாரத்தில் 10 வசனங்கள் தான் இருக்கிறது. அது நீங்கள் வாசித்து மகிழ்ச்சி அடையலாம் பிரியமானவர்களே. 3வது அதிகாரத்தில் இப்படியாக வருகிறது. முதல் வசனம், 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு என்றார். இதற்கு முன்னாடி அந்த 10 வசனத்தில் 2வது அதிகாரத்தில் என்ன வருது? யோனா விழுங்க மீனை கட்டளை இட்டார்கள். அந்த மீன் சரியா எந்த கூகுள் மேப்பையும் டிபெண்ட் பண்ணலைங்க. இறைவனே அதற்கு ஒரு மேப்பை அழகாக டிசைன் பண்ணி தர்ஷீஸில் இருந்து நினிவேக்கு போய் அவரை உயிரோடு கூட வெளியே கக்கும்படிக்கு நிறைய பேர் சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதுக்குள்ளே ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகிருக்குமே, டைஜஷன் சிஸ்டம் உள்ளே இருக்குமே, இவர் உள்ளே போட்ட உடனே அவர் ஒரு ஸ்மாஷ் ஆகிருக்கணுமே அப்படின்றாங்க. இது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். பூமியில் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு மேல் போஷித்த கர்த்தர் செங்கடலில் 2ஆக பிளந்து அதை 2 பக்கத்திலும் வலது இடது பக்கத்தில் ஒரு கற்குவியலை போல நிற்க வைத்தாரு. இது எல்லாமே அவருடைய பலத்தினால், அதாவது பரலோக சட்டத்திற்கு உட்பட்டு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்க்கு உட்பட்டு செய்கிற அற்புதங்கள். இதுதான் நாம் மிராக்கிள்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், சயின்ஸ் மிராக்கிள்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் என்று சொல்லுகிறோம். இது பூமியில் இருக்கிற அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் விளக்கத்தை கொடுக்கவே முடியாது. அதற்கு பெயர் தான் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கை அறிவியல் பூர்வமாய் சார்ந்தது, அறிவியலை சார்ந்தது. விசுவாசம் இறைவனுடைய அறிவை சார்ந்தது. அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள், 1ஆ 2ஆ, அதையெல்லாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்க முடியும். இந்த ஒரு பரிசுத்த வேதாகமம் போதாது, இந்த உலகம் போதாது. அந்த அளவிற்கு அற்புதங்கள் செய்கிற தேவன் உங்களையும் என்னையும் படைத்த தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட ஒரு ஒரு டைரக்ஷன், அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு வேதத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது 3540 கிலோமீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தர்ஷிஸ் டு நினிவே வந்துட்டு டிஸ்டன்ஸ், கடல் மார்க்கமாக அந்த நாட்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லுவார்கள். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2200 மைல்ஸ் டிஸ்டன்ஸ் ஆர் 3540 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் 3 நாள் யோனா அந்த பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார், 3 இரவு 3 பகல். இதை கோட் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பொல்லாத விபச்சார சந்ததி அடையாளத்தை தேடுகிறார்கள், அடையாளத்தை கேட்கிறார்கள். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்ல விரும்புகிறேன். யோனா எப்படி 3 நாட்கள் மீனினுடைய வயிற்றிலே 3 இரவு 3 பகல் இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரன் மரித்த பின்பு இந்த பூமியின் வயிற்றிலே 3 பகல் 3 இரவு இருப்பார். இதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று யோனாவை குறிப்பிட்டு அவர்கள் மத்தியிலே பேசினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் யெகோவா என்னும் நாமத்திலே வாழ்ந்தவர், புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் இயேசு என்னும் நாமத்திலே வாழ்ந்தவர். எவ்வளவு அழகாக யோனாவை நினைவு கூர்ந்து, ஆகவேதான் சொல்லுகிறேன், உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருடைய பெயர், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அனைத்து ஆண் பெண் அனைவருடைய பெயர்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். அவர் மறக்கவே மாட்டாருங்க. நம்ம மறந்துடுவோம், நம்மளுடைய நண்பர்கள் மறந்துடுவாங்க, ஈவன் அரசாங்கம் மறந்துடும். ஆனால் பரலோகத்தின் தேவன் எல்லாருடைய பெயரையும் அறிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, 2வது தரம் வார்த்தையை உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அவருக்கு அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா உடனே சந்தோஷம் வந்துடுச்சு. நான் ஒன்று நினைச்சேன், ஆனால் இவர் வந்துட்டு கழுத்து தான் போட போறாரு. அதுதான் சொன்ன பாருங்க, வெரி சென்சிட்டிவ் ப்ராஃபட், இவர் கழுத்து போட போறாரு, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ரீச் ஆயிட்டாரு சீஷோர்ல, அதாவது என்டர் ஆயிட்டாரு அந்த நினிவே பட்டணத்துக்குள்ள. அங்கிருந்து ஒரு நாள் டிஸ்டன்ஸ் நடந்தே போறார். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாளுக்குள்ள, அதாவது 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அவர் ரொம்ப சந்தோஷமா அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இறைவன் சொன்னதை 2 தரம் இறைவனுடைய வார்த்தை வருகிறதுங்க. முதல்ல கீழ்ப்படியாம போனாரு, வேற ஒரு டைரக்ஷன் போயிட்டாரு. என்ன அதுல லெசன் கத்துக்கிட்டாருன்னா, மீன் வயிற்றுக்குள்ள சமுதிரத்தின் ஆழத்துல 3 நாள் தவம் கிடக்கிறார், ஜபம் பண்றாரு. அந்த இடத்துல மீன் வந்து கக்கினதுக்கு அப்புறம் தெரிஞ்சு, ஓ இந்த தேவன் சொன்னா நம்ம நிச்சயமா கீழ்ப்படிந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறார், அந்த பட்டணத்துக்கு விரோதமாக. அப்பொழுது நினிவேயுடைய ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க, விசுவாசித்து. ராஜா முதல் அந்த நாட்டு குடிமக்கள் யாரும் அதே மாதிரி அவர்கள் வளர்த்த மிருக ஜீவன்கள் யாதொன்றுக்கும் புசிப்பதற்கோ குடிப்பதற்கோ ஆகாரம் கொடுக்கக்கூடாது, தண்ணீர் கொடுக்கக்கூடாதுன்னு ராஜா மறந்துட்டு கேட்ட மாத்திரத்தில் பயந்து நடுங்கி மனம் திரும்ப ஆரம்பித்து விட்டான். இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டான். யாருமே என்ன பண்ணக்கூடாது, எல்லா உபவாசத்தில் உட்காருங்க, நம்முடைய அக்கிரமம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக வந்து எட்டி இருக்கிறது என்று இந்த தீர்க்கதரிசி யோனா சொல்லியிருக்கிறாரு. நாம் அழிந்து போகாதபடிக்கு இறைவனை நோக்கி நாம் முறையிடுவோம், ஜெபிப்போம், நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மீட்பை பெறுவோம். ஒருவேளை இறைவன் நம்மை ரட்சிப்பார், அவர் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிப்பார் என்று சொல்லி அந்த ராஜா கட்டளையிட்ட மாத்திரத்தில் எல்லாமே ஒரு வசனத்தை வாசி 7வது வசனத்தில், மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிப்பாராது இருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு ரெட்டு உடுத்தி கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அருமையான தேவன்க. அவர் நினைச்சியா உங்களை என்னை ஒரு மூட்டை பூச்சி நசுக்கிறது போல, ஒரு கொசுவை மருந்து தெளிச்சு அழிக்கிறது போல, ஒரு பொல்லாத ஜீவராசிகளை விலங்குகளை நம்ம அடிக்கிறது போல, சாகடிக்கிறது போல நம்மளை அழித்து போட்டிருக்கிறாங்க. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும் பொழுது இறைவன் வந்துட்டு அவர் மனஸ்தாபப்படக்கூடியவராக இருக்கிறார். எதுக்கு அழிக்கணும்? மனம் திரும்பிட்டானே. அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிற வசனத்தை இயேசு சொன்னதை வாசித்து காண்பித்து,
மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் இந்த இடத்துல ஒரு பட்டணமே மனம் திரும்பி போச்சு. சோதம் கொமோராவுக்கும் இந்த பட்டணத்துக்கும் நினைவு பட்டணத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அங்க கடைசி வரைக்கும் லோத்துடைய மருமகன்கள் 2 பேரால் தப்பிச்சிருக்க கூடாதா? மனம் திரும்ப அவங்களுக்கு மனசு இல்லை. இன்றைக்கும் இந்த வசனம் வருகிறது, இந்த தேவனுடைய வார்த்தையை வருகிறது பிரியமானவர்களே. இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்பத்தாரே, பெரியோர்களே, நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது உங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பி இறைவன் பக்கத்திலே வந்து அவரை நோக்கி பார்த்து, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் மேல் கிருபையாயிரும், உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தம், எங்களை ரட்சியும் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் மனஸ்தாபப்பட்டு உங்களையும் என்னையும் ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷத்தினுடைய பொருள். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சில வாரங்களிலே புதிய ஏற்பாட்டிற்குள்ளே நாம் நுழைய போகிறோம். இயேசுவானவரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய இரக்கங்களை குறித்து, அந்த பெயருக்குள்ளே இருக்கிற மகத்துவங்களை குறித்து, இயேசு என்ற நாமம் எதற்காக கொடுக்கப்பட்டது, இம்மானுவேல் என்னும் நாமம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அதில் மறைந்திருக்கிற பொருள்கள் என்ன, அர்த்தங்கள் என்ன, கிருபைகள் என்ன என்பதை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பெரிய மாணவர்களை 4வது அதிகாரத்தில் கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இறைவன் சொல்லுகிறார், இதை பற்றி தான் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னேனே, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் தானே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை எடுத்துவிட்டு என்னை கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நலமா இருக்கும் என்று 3 முறை. முதல்ல கடலை தூக்கி போடுங்க சொன்னார், சாப விரும்பி. தப்பு பண்ணிட்டேன், இறைவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாச்சு, ஆனால் நான் அதுக்கு கீழ்ப்படையில, என் நிமித்தம் தான் தேவனுடைய கோபம் உங்கள் மேலே வந்திருக்கிறது, என் மேலே வந்திருக்கு. இந்த சமுத்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு புயல் வீசுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் சாக வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்து சொல்லி கடலில் தூக்கி வீசினார்கள். இறைவன் கிருபையாய் அந்த மனுஷனை காப்பாற்றும்படியாக பெரிய மீனை வரவழைத்து அதை விழுங்க வைத்து 3 நாள் பிரயாணத்திற்கு பிறகு அது கரையிலே வந்து கக்கினது என்று பார்க்கிறோமே. இப்பொழுது இவர் சொன்னபடியே, இவர் நினைத்தபடியே இறைவன் அவர்களுடைய ஜபத்தை கேட்டு அவர்களுடைய மனம் திரும்புதலை கண்ணோக்கி பார்த்த தேவன் அவர்களை அழிக்காமல் ரட்சித்தார், பாதுகாத்தார் என்பதை புரிந்து கொண்ட இந்த தெய்வ மனுஷர், இந்த ஊழியக்காரர், இந்த தீர்க்கதரிசி, கர்த்தாவே, நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேனே, ஒரு சின்ன ஒரு பையன் அப்பா கிட்ட அம்மா கிட்ட எப்படி பேசுவாங்களோ ஒரு உரிமையோடு கூட அப்படி பேசுகிறார் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு இன்னசென்ட் ப்ராஃபெட்டை தான் நான் பார்க்கிறேன். ஒரு எமோஷனல் ப்ராஃபெட், சென்சிட்டிவ் ப்ராஃபெட் அண்ட் ஷார்ட் டெம்பர் ப்ராஃபெட் என்று நான் 3 கேரக்டரை அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அது காரணம் அவருடைய குணாதிசயம் அப்படித்தான் இருந்திருக்கிறது. அவரையும் இறைவன் என்ன பண்ணினார், அவருக்கு அழகாக உபதேசித்து, இப்படிலாம் நீ கோவப்படக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ராத்திரியில ஒரு ஆமணக்கு செடியை வட வச்சு அவர் தங்கியிருந்த அந்த குடிசைக்கு மேலே அது அழகாக படர்ந்து வளர்ந்து அவருக்கு நிழலை கொடுத்ததுன்னு பார்க்கிறோம். மறுநாள் காலையில் சூரியனுடைய உஷ்ணம் வெளியே வரும்பொழுது அந்த ஆமணக்கு செடி அவர் கீழ்காற்றை அனுப்பும் பொழுது எல்லாம் கீழ்காற்று மேல்காற்று எல்லாம் அவர் கையில் இருக்குங்க. நம்ம அவர் கையில் இருந்தால் போதும். என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா, நான் உங்களுடைய மகன், நான் உங்களுடைய மகள், என்னை ஆசீர்வாதம், என்னை வழிநடத்தும் என்று சொன்ன போதுங்க. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், பெரிய மனுஷனா ஆயிட்டு சொல்லி ரொம்ப துள்ளாதப்பா, ஒரு குழந்தையை போல உன்னுடைய இருதயம் மாறவில்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நீ நுழைய முடியாது என்று சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், குழந்தைகளை இடத்துல வருவதற்கு தடை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இறைவன் வந்துட்டு நம்ம என்னதான் நமக்கு வயசு 30, 40 வாலிபன், இப்பெல்லாம் 18 வயசு ஆனா மேஜர், அம்மா அப்பாவுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் காதலிப்பேன், காதல் கல்யாணம் பண்ணையா, அம்மா கிட்ட சொல்லிட்டு பண்ணு, ஐயா எதிர்த்து பண்றீங்க, அம்மா இந்த பையனை நான் நேசிக்கிறேன், இந்த பொண்ணை நான் நேசிக்கிறேன், அம்மாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, ஃப்ரெண்டா இருங்க. முதல்ல தகப்பன் தாயும் தன்னுடைய மகன் மகளுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும், நண்பர்களா இருக்கணும். அதே போல பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பெற்றோருக்கு நண்பர்களாக இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக வரும். அந்த இடத்துல இந்த இறைவன் நமக்கு தலைவராக, தளபதியாக, நம்மை ஆளுகை செய்கிற அதிகாரியாக, ராஜாவாக அந்த இடத்துல வைத்திருந்து இதையெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம் நிமித்தம் நம் தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 முறை நான் வாழ்வதை பார்க்கிலும் நான் சாவதே நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் திரும்ப இப்படி வருகிறது, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார், அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும். இன்றைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்தது போதும், போர் அடிச்சு போச்சு, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இன்னும் வாழ வேண்டும், இறைவன் கொடுத்த அந்த 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று
யோசிக்காமல் அல்லது விரும்பாமல் விசுவாசிக்காமல் வாழ்ந்தது போதும், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு கூட இருப்பதை பார்க்கலாம், சாகிறது நலமா இருக்கணும்னு இந்த தீர்க்கதரிசி மட்டும் இல்லை, நிறைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் சோர்ந்து போகிறார்கள். தேவன் நமக்கு சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்க. 9வது வசனத்திலிருந்து 11 3 வசனத்தை வாசித்து முடித்து விடுவோம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான். மரண பரியந்தம் ஒரு எரிச்சலாக தான் இருப்பாரா, வெரி சென்சிட்டிவ், எமோஷனல். நான் மரண பரியந்தம் இப்படி தான் இருப்பேன், கடுங்கோபக்காரனா இருப்பேன், உங்கள்கிட்ட நான் இப்படி தான் பேசுவேன், உங்களை பற்றி எனக்கு தெரியும், யுவர் காட் ஆஃப் இன்னசென்ட். நான் கூட அதுதான் பேர் வச்சேன், என்னை என்னைக்கும் அழித்து போட்டிருக்கணும், உங்களை என்னைக்கும் அழித்து போட்டிருக்கணும். இன்னைக்கும் அவர் கிருபையா இருக்கிறார், தி காட் ஆஃப் இன்னசென்ட். 16 பெரிய நாமங்களை நம்முடைய முற்பிதாக்கள் தாய்மார்களும் சூட்டினார்கள், தகப்பன்மார்களும் சூட்டினார்கள், முற்பிதாக்கள். அவர் 4 fathers and 4 mothers given 16 beautiful name to our God. நான் 17th name, the God of innocent. ஏன்னா யோனாவுடைய கேரக்டர் எனக்கும் இருக்குது இல்லையா? அவர் என்ன சொன்னார் அதை நானும் நினைச்சது உண்டு. என்னைக்கும் என்ன அழித்து போட்டிருக்கணுமே. எத்தனை முறை பிசாசானவன் என்னை வந்துட்டு அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு எத்தனையோ மரண தருவாயில் போய் அவன் வாயிலிருந்து வெளியே வந்துட்டேன். அதற்கு காரணம் இறைவனுடைய பெரிதான கிருபை. பிரியமானவர்கள், உங்களிடத்தில் அப்படிப்பட்ட சாட்சி நிறைய இருக்கிறது என்பதை ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழித்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. இந்த மக்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேர், அதாவது 1,40,000 பேர் மற்றும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த மகா நகரமாகிய நினைவேக்குக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இந்த பரிதபிக்கிற தேவன் தாங்க நம்ம தேவன். இவரை தாங்க நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்றாகவே தெரியும். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ரெவலேஷன் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். ஆனால் புதிதாக இந்த சத்தியத்தை தற்செயலாக அல்லது தேவனுடைய முன்னேற்பாடோடு கூட இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். இவர் வந்துட்டு எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், நாம் மனம் மாறும் பொழுது திருந்தி வாழ, நாம் யூட்டன் போட்டு திருந்தி வாழ இறைவன் பக்கத்தில் வந்து நிற்போம் என்று சொன்னால், அதுக்கு முன்னாடி நிற்போம் என்று சொன்னால், அவர் நமக்காக பரிதபிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கள்ளர்களோடு கூட தொங்கின அந்த நேரத்தில் ஒரு கள்ளன் இப்படியாக கேட்கிறார், நாம் செய்த தவறு நிமித்தம் நாம் இப்படிப்பட்ட தண்டனையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் ஒரு தவறும் செய்யாத இவர் இப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்கிறாரே என்று அவர் பேசினதாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தையை கூட ஒரு விஷயம் நான் வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது ஒரு கள்ளன் வந்துட்டு அவரை விசுவாசிக்காமல் பேசினான் என்று பார்க்கிறோம். இன்னொரு கள்ளன் வந்துட்டு, இன்று நான் உம்மை என்னுடைய ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் உம்மை என்னுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர், இந்த நாளிலே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அந்த இடத்துல கூட அவர் மனஸ்தாபப்பட்டு, ஒரு கள்ளன் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போனான், அவன் கைவிடப்பட்டான். இன்னொரு கள்ளன் மனம் திரும்பி இயேசுவானவரை நோக்கி பார்த்து, என்னை ரட்சியும் என்று கேட்கும் பொழுது ரட்சிப்பை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இறைவனை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ரட்சகரை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த காலைவெளியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பொல்லாத பாவத்திற்குள்ளே நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும், சோதோம் கொமோரா மக்கள் கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமல் போனது நிமித்தம் அழிவை சந்தித்தார்கள், மரணத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நினைவே பட்டினத்தார் ராஜாவிலிருந்து குடிமக்கள் வரைக்கும் அநேகர் எல்லோருமே மனம் திரும்ப சித்தம் கொண்டபடினாலே அந்த பட்டினத்தாரை, ராஜாவை, பொதுமக்களை, மிருக ஜீவராசிகளை இறைவன் அழிக்காமல் காப்பாற்றினார். அப்படிப்பட்ட மனஸ்தாபம் படுகிற இறைவன் தான் நம்முடைய தேவன் என்பதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. இந்த
இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த தேவ செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இதில் சந்தோஷம் அடைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய சக விசுவாசிகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படிக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் இலவசமாக இறைவனுடைய ஈவுகளை கிருபைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆகவே இதன் மூலமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திலே வந்து சேரும் என்று சொன்னால் அதனுடைய ஆசீர்வாதம் உங்களை சேரும், அது என்னை சேரும் என்பதிலே சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு 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 நிஜ உலக கதாநாயகனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தும் வரைக்கும், இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே திரும்பவும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடத்திலிருந்து நான் இப்பொழுது உங்களிடத்தில் நான் விலக்கி போகிறேன். கர்த்தர் தாமே நம் மத்தியில் இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். அனைவருக்கும் வணக்கம். God bless you all. Bye bye.